ஆதியாகமம் 26 அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். நல்லா கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க. நம்ம செய்யற ஒரு பெரிய மிஸ்டேக் ஈசாக்கு செய்யல. நம்ம செய்யற பெரிய மிஸ்டேக் ஈசாக்கு செய்யல. நிறைய நேரத்துல நாம் சமாதானத்தை விரும்பாததுனால, மனுஷர்களோட போராட விரும்புறதுனால நம்முடைய நிம்மதியை இழந்து, உறவுகளை இழந்து, தேவனிடத்திலிருந்து வருகிற உதவிகளையும் இழந்து போய்விடுறோம். மறுபடியும் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க பிளீஸ். நாம் நம்முடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, நம்முடைய கோபத்திற்கு இடம் கொடுத்து, நமக்கிட்ட இருந்து வந்து பொங்கி எழும்புகிற அந்த ஆக்ரோஷத்திற்கு இடம் கொடுக்கிறதுனால நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம், நம்மை சுத்தி இருக்கிறவர்களோட உறவை இழக்கிறோம், தேவனிடத்திலிருந்து வருகிற உதவியை இழக்கிறோம். இதனால வர இழப்புகள் எல்லாத்தையும் நாம தான் மறுபடியும் ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போறோம். அழகா டீசென்ட்டா ஈசாக்கு அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு? அவருடைய போராட்டம் கேராரூர் மேய்ப்பரோட அல்ல, அவருடைய போராட்டம் அங்க இருக்கிற பஞ்சத்தோட, அவருடைய போராட்டம் அங்க இருக்கிற வாக்குவாதம் செய்கிற மனிதர்களோட அல்ல. அவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா இன்னொரு கிணறு, இன்னொரு நீரூற்று, எனக்கு சொந்தமா பிரச்சனை இல்லாத தேவன் தருகிற நிறைவான ஆசீர்வாதம் தான் என்னுடைய குறிக்கோளை தவிர, வழியில போற இவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு, இவங்க கூட எல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, இவங்க கூட எல்லாம் என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. சில பேரோட பேசணும், சில பேரோட பேசக்கூடாது. சில நேரத்துல சில விஷயத்தை புரிய வைக்கணும், தேவைப்பட்டா புரியாத மாதிரி போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உலகம் எப்பொழுதும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்க, நீங்க சூப்பர்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு உழ வைக்க போறாங்க. சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், வா, ஒன்ன மாதிரி யாருக்கு கிடையாது சொன்னாங்கன்னா உங்களுக்கு பெரிய சீவிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். உங்களால ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் முகஸ்துதியை நான் தவிர்க்கிறேன். அதனால எனக்கு நிறைய நன்மைகள் வர வேண்டியதெல்லாம் தடையாயிடுச்சு. நோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். முகஸ்துதிய மனுஷர்கள் எப்பொழுதும் நம்மளை குறை சொல்லுகிறவர்களா தான் இருப்பாங்க. அப்படியே நமக்கு நேரம் புகழ்றாங்கன்னா கூட கடைசி வரைக்கும் நம்மளை அப்படி புகழ்ந்து கொண்டே இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு அப்பாவும் பையனும் கழுத வாங்க போன கதை சொல்லுவாங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேங்க. புதுசா நிறைய பேர் இருக்கிறீங்க. கழுத வாங்க போயிட்டு கழுதையை வாங்கி நடக்க விட்டு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரோட்ல போகணும்னு சொன்னாங்க, அறிவு கேட்டவங்க. அதான் கழுத போதில் இவனும் ஏன் அந்த வேகாத வெயில்ல நடந்து போகலாம், யாராவது ஒருத்தனாவது ஏறிக்கலாம்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே அப்பனுக்கு ரொம்ப சுல்லுன்னு ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? சுல்லுன்னு ஆயிடுச்சு. உடனே அப்போக்காரன், நான் ஏறிக்கிறேன் தம்பி, நீ நடந்து வான்னு சொல்லி ஏறிட்டான். கொஞ்சம் தூரம் போனேன்னா இன்னொருத்தன் சொன்னான், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அப்பா உள்ளே நடக்க விட்டுட்டு இவன் மட்டும் ஏறி போறான்னு சொன்னேன். இவர் இறங்கிட்டு அவனை ஏத்துனாராம். அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தன் திட்டினானா, அப்பங்காரன் நடக்க விட்டுட்டு ஏறி போது தருதல், இது எங்க உருப்பட போகுதுன்னு ரெண்டு பேரும் ஏறிட்டானுங்களா. அப்போ அது சொன்னா, வாயில்லாத ஜீவனை என்ன பாடுபடுத்துறாங்க மனுஷங்களான்னு. கடைசியா கழுதைய ரெண்டு காலையும் கட்டி குறுக்க மரத்தை விட்டு ரெண்டு பேரும் தோல்ல சுமந்துட்டு போனாங்க. நல்லா இருக்கிற கழுதையை பைத்தியக்காரன். இதனால் ஆகப்பட்டது நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவுனா, சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும், ஏன் காது போயிட்டு. ஒரு லட்சியம் நமக்கு இருந்துச்சுன்னா அதெல்லாம் யார் இது மாதிரி வாக்குவாதம்லாம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அதையே பார்த்து நாளைக்கு காலையில வெளியிட்டோம் மூஞ்சில நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும் அப்படிலாம் பிளான் பண்ணி யோசிச்சு பேசிட்டு இருக்கிறவங்க யாருன்னா வேலை வெட்டி இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. வேற எந்த வேலையும் இல்லை, இதுதான் மெயின் பிசினஸா பண்றவங்களா தான் இருப்பாங்க. சோ நமக்கு நிறைய வேலை கிடைக்கும். சொல்லுங்க, நிறைய வேலை கிடைக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு தேவை சமாதானம். நான் சமாதானத்தை தேடுவதற்கு வந்திருக்கிறேன். நான் யாரோடும் வாக்குவாதம் பண்ணுவது என்னுடைய வேலை அல்ல, யாருடைய முகத்தையும் முறிப்பது என்னுடைய வேலை அல்ல,
யாருடைய இருதயத்தையும் காயப்படுத்துவது என்னுடைய திட்டம் அல்ல. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவர் பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். சில நேரம் காயப்படுதுதான், காயப்படுதுன்னு சொல்ல முடியாது. காயப்படுது, சோர்வு வருது. எலியா சோர்ந்து போயிருக்கிறாரு, ஏசாயா சோர்ந்து போயிருக்கிறாரு, எசேக்கியா சோர்ந்து போயிருக்கிறாரு, தானியேல் சோர்ந்து போயிருக்கிறாரு. பைபிள்ல எல்லா மனிதர்களும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. எனக்கு சோர்வு வருது. பட் முடங்கி கிடப்பது என்னுடைய வேலை இல்லை. எனக்கு நிறைய வேலை கிடக்கு. மனுஷர்களோடு தானியேல் எங்காவது பிரதானிகளோட சண்டை போட்டாங்க எழுதியிருந்தா, யோசேப்பு என்னைக்காவது அண்ணங்களோட சண்டை போட்டாங்க எழுதியிருந்தா, அண்ணங்களோட சண்டை போட்டாரா? சமாதானத்தை விரும்பினாரா? தானியேல் என்னைக்காவது கூட இருக்க பிரதானிகள் படுபாவிகளை காட்டி கொடுத்துட்டீங்களா? இப்போ நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்களா? என்னைக்காவது யோசேப்பு சண்டை போட்டாரா? தானியேல் சண்டை போட்டாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் அக்கினி சொல்லில இந்த தூக்கி போறீங்களே, நல்லாவே இருக்க மாட்டீங்க, நான் செய்யாத தப்புடா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாரா? மனிதர்களோட போராடல. பரிசுத்தவான்கள் அதிகமான பேர் என்ன செய்யல? மனிதர்களோடு போராடல, வெற்றி பெற்றார்கள். ஹalleluya. சவுல் ராஜாவோடு தாவீது போராடவில்லை. தாவீது போராட்டம் எல்லாம் கோலியாத். என் எதிரி ஒரு பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த சல்லித்தனமான சில்லற பிரச்சனைகள் எல்லாம் தரலையிடாதீங்க. நான் சொல்ல மாட்டீங்களா? தப்பா சொல்றேன் ஏதாவது? உண்மைதானே? சல்லித்தனமான சில்லற பிரச்சனைகளை போராடினீங்கன்னா நீங்க மெயின் ஃபோக்கஸ் விடுவீங்க. உங்க கவன சிதறல் உண்டாகும். தேவன் ஒரு பெரிய லட்சியத்திற்காக உங்களை ஈசாக்கை அழைத்தவர் உங்களை அழைத்திருக்கிறார். சந்தோஷமா சொல்லுவோம். அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். உங்களால் ஆன மட்டும், உங்களால் ஆன. சங்கீதம் 34:14, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பெற்றுக்கொள். ரோமர் 12:18, மத்தேயு 5:9, சங்கீதம் 34:14. நேரம் இல்லாதனால இதை சீக்கிரம் முடிச்சுக்கோ. ஓகே, 3 காரியம் சொல்லியிருக்கிறோம். 1, கீழ்படி தேவனை ஆசீர்வதிப்பார். 2வது, போராட்ட குணமுள்ளவனாய் முயற்சியோடு போராடு. தேவன் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் போராடு. உன் ஃபோக்கஸ் அதுல இருக்கட்டும். 3வது, மனிதர்களோட கூட போராடாத. மனிதர்களோட போராடாத. சமாதானத்தை நீ விரும்பு, சமாதானத்தை நாடு. இன்னைக்கு பேசுற தூசிக்கிற வாய் நாளைக்கு உன்னை பாராட்டும். இன்னைக்கு உன்னை எதிர்த்து பேசுகிற அதே மனுஷர்கள் நாளைக்கு உன்னை தேவைன்னு சொல்லுவாங்க. சோ மனிதர்களோடு நீங்க போராடுவதற்காக அழைக்கப்படவில்லை. 4, கர்த்தர் உன்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறார். சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. 22வது வசனம், அவ்விடம் விட்டு பயந்து போய் வேறொரு துறவை விட்டுனான். அதற்கு அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயர். ரெகோபோத் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பழுகும்படி நமக்கு விசாலமான இடத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா சொல்லுங்க. ஹalleluya. என் நெருக்கங்கள் மாறும், விசுவாசிங்க. என் போராட்டங்கள் மாறும், விசுவாசிங்க. என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை பேசின ஏளனம் அவமானங்கள் மாறும், விசுவாசிங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல. 60 வயசு, 60 வயசுக்கு மேல என்ன அப்படி கொண்டு போய் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு 59 வயசு வரைக்கும் போராட்டம். 60வது வயசுல 70வது வயசுல ஆண்டவர் எல்லாம் விஸ்தாரமான இடத்துல அப்ப நான் காடு வாங்கும், வீடு போகும். நான் அப்ப போய் நான் விசாலமான எனக்கு தெரியாது. 40 வயசுல நான் பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வருஷத்துல பார்க்கணும். கேளுங்க, உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. எத்தனை வயசு உங்களுக்கு அர்த்தம் தெரியல. தேவனே எனக்கு ரொம்ப நாளெல்லாம் என்னால காத்துக்கிட்டு முடியாது. காத்துக்கிட்டு இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது. ஆனா 60 வயசுல 70 வயசுல விசாலமான இடத்தை கொடுத்து என்ன பண்ண போறேன்? இப்போ உன் பிரச்சனைகள் முடியுதுன்னு விசுவாசிங்க. உன் நெருக்கங்கள் மாறுதுன்னு விசுவாசிங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரெகோபோத்தை உங்களுக்கு தொடங்குகிறார். ரெகோபோத்தை கர்த்தர் தொடங்குகிறார். வசனம் சொல்லுது சங்கீதம் 18:19, அவர் என்னை தப்புவித்து படிங்க. 18:19 சங்கீதம். யாராவது நான் பைபிள் வசனத்தை நானே சொல்றதுனால நிறைய பேர் பைபிள் கர்த்தரின் மேல பிரியமாயிருக்கிறபடினால
என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. சொல்லுங்க விசுவாசமா சொல்லுங்க அல்லேலூயா. என் கர்த்தர் என்னை நெருக்கத்திலிருந்து மாற்றி, ஒருவேளை மன நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை இட நெருக்கமா இருக்கலாம், இட நெருக்கமா இருக்கலாம், மன நெருக்கமா இருக்கலாம், ஒரே புழுக்கமா இருக்கலாம், வெயில் இல்ல உங்க மனசுக்குள்ள. கர்த்தர் சொல்றாரு, உன் மனதளவில் நீ படுகிற வேதனை நெருக்கத்தை மாற்றி கர்த்தர் உன்னை விசாலமான ரேகபோத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைக்க போகிறார். கையை தட்டி விசுவாசமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சங்கீதம் 118:5 நெருக்கத்திலே படிங்க யாராவது. 118:5 நெருக்கத்திலிருந்து கூப்பிடுங்க போங்க. இன்னைக்கு உங்க வீடு நெருக்கமா இருந்துச்சுன்னா உள்ள உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆண்டவர், இந்த பக்கம் திரும்பினா இது இருக்குது, அந்த பக்கம் திரும்பினா அது இருக்குது. சில நேரத்துல வீட்டுல விசாலத்தை பார்த்த பிறகு நம்ம நெருக்கம் மறுபடியும் என்ன செய்யாது, வரவே வராது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க. ஒருவேளை மனசு குழப்பம், பொருளாதார நெருக்கம், மன நெருக்கம், இட நெருக்கம், உறவுகள் நெருக்கம், ஊர் நெருக்கம். சில பேர் சொல்லுவாங்க காலை விடிஞ்ச உடனே ஒரே பிரச்சனை தான். காலையில் எழுந்திருச்சு கண்ணு முடிக்கிறப்ப அலாரம் அடிக்கிறதே பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறவங்க தான் சில பேர் சொல்லுவாங்க. காலையில எழுந்துச்சா நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் எனக்கு ஓயில பாஸ்டர், அவ வாயை அடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நெருக்கம் உங்களுக்கு இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை விசாலமான ரேகபோத்துல வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நெருக்கம் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது. எப்போ போராட்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், முழுசும் இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ளே கிடக்கணுங்கிறது கர்த்தருடைய சுத்தமா இருக்காது. கேராரு மெய்ப்பருடைய பிரச்சனை முடிந்து போனது, ஏசேக்கு முடிந்து போனது. சித்தனா விசுவாசத்துல சொல்லுங்க, ஏசேக்கு முடிந்து போனது, சித்தனா முடிந்து போனது. பெட்ரோல் இல்லாம வண்டியை தள்ளிட்டு வந்தது முடிந்து போனது. ட்ரெஸ் இல்லாம எடுத்து எல்லாத்தையும் தள்ளி போட்டு பேண்ட போட்டுட்டு சட்டை இல்லாம நின்னது முடிந்து போனது. டீ குடிக்கிறதுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு ஆஹா பேக்கெட்ல என்ன இல்ல, காசு இல்ல, குடிச்சிட்டு நின்றுடும், மறந்துட்டு குடிச்சிட்டு கூட நின்று இருக்கிறோம், முடிந்து போனது. விசுவாசம் சொல்லுங்க ஆமென் சொல்லுவோம். உங்களுக்கு வேற சூழ்நிலையா இருந்திருக்கலாம், எல்லாம் முடிந்து கர்த்தர் உங்களுக்கு புதிய ரேகபோத்தை, ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா 54:2 படிங்க. 54:2 54:2 உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, திரைகள் என்ன செய்யட்டும், விரிவாகட்டும், தடை செய்யாத, உன் கயிறை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்த. போதும், நெருக்கத்துல கடந்த நாட்கள் போதும். கர்த்தர் உன்னை விசாலத்துல வைக்க விரும்புகிறாரு. ஹalleluya. சந்தோஷமா சொல்லுங்க ஒரு தடவை ஹalleluya. பிரசங்கம் முடிஞ்சிச்சு. இப்போ தீர்மானம் எடுக்கிற நேரம். நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். கொஞ்சம் கூட பாஸ்டர் கடைசி வரைக்கும் இந்த கூரையிலே கடத்தின செத்தலாம், தேவன் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். ஏசேக்கு வேணாம், சித்தனா வேணாம், தேவன் உன்னை விசாலத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஹalleluya. 4 காரியம் பார்த்துக்கிறோம். மறுபடியும் ஒரு தடவை திரும்ப பார்ப்போம். 1, தேவன் சொன்ன இடத்துல நில், தேவன் சொல்றதை கேள், தேவன் சொல்லாத இடத்துக்கு போகாத, தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்னதை செய்ய, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது, போராட்டத்துல போராட்ட குணம் இரு, சோர்ந்து போகாத முயற்சி பண்ணு. ஏசேக்கு சித்தனாவும் வந்தாலும் நீ பின்வாங்காத. அது ஊழியமா இருக்கட்டும், அது குடும்பமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், போராடு, கர்த்தரமையம் அமைச்சு போராடு. 3வது, உன்னுடைய போராட்டம் மனிதர்களோடு இருக்க வேண்டாம், அவர்களோட போராடாதே. சமாதானத்தை விரும்பு, சமாதானத்தை விரும்பு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனுஷரோடும் கூடுமானால் தான் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எந்த நேரத்திலும் சமாதானமே ஆக மாட்டாங்க. நீங்க எவ்வளவு தூரம் இறங்கி 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 போனாலும், கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெடுத்தாலும் உதவிச்சா போவாங்க. அதனாலதான் பைபிள் நமக்கு சின்னோண்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கு.
கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சண்டை போடாத, ஆனா சமாதானமாயிரு. 4, கர்த்தர் உன்னை விசாலத்தை வைக்க விரும்புகிறார். விசாலத்தை விரும்பு, விசாலத்தை விரும்பு. கர்த்தர் உன்னை விசாலத்தை வைக்க விரும்புகிறார். நெருக்கமா மாறணும்னு நம்பு. மாறிட்டுன்னு வாயில அறிக்கை செய். உன் நெருக்கத்தை விரும்பாத, உன் நெருக்க வேண்டான்னு அதோட முடிச்சுக்கிட்டு தேவன் புதுசா கொடுக்கிற ரெகபத்தை தேடிப்போ, தேடிப்போ. அங்க உனக்கு புது கதவு திறந்திருக்கும். எழுந்துச்சு நிப்போமா, ஜெபிச்சு முடிக்க போற சங்கத்துல ஆண்டவர் சங்கத்துல அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். நல்ல வாய்ப்பிட திறந்து எல்லாரும் இடத்துல யாரோடலாம் ஆண்டவர் பேசி இருக்கிறாங்க. மனம் உடைஞ்சு வந்திருந்தாலும், சோர்ந்து வந்திருந்தாலும், ஏசைக்குள்ளையும் சித்தனாவையும் மாட்டிக்கொண்டிருந்தாலும், கேராரூர் மேய்ப்பர்களோட போராடி கொண்டிருந்தாலும், கர்த்தர் நீங்க சொல்றாரு அதை முடிச்சு வச்சிரு. சீக்கிரம் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிரு. நீ நினைச்சினா முடியும். கர்த்தர் உன்னை புது வழியில, புது லக்க நோக்கி, புதிய ரெகபத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறார் சகோதரனே. புதிய ரெகபத்துக்குள்ள கொண்டு போக விரும்புறார் சகோதரி. உன் குடும்பம், உன் தலைமுறை கர்த்தரால் நீரூற்றை போல ஆசீர்வாதம் பெறுவதற்கு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. நீ சோர்ந்து போகாத. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. நல்ல தேவனை சோதரிப்போம், 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 சோதரிப்போம். உங்கள் வாய்களை கொஞ்ச நேரம் திறந்து ஆண்டவரே ரெகபத்து முடிந்ததுன்னு சொல்லுங்க. ரெகபத்து முடிஞ்சிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல தேவனுக்கு சோதரி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சந்தோஷமாயிருங்க ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும், சுவாச ஓட்டத்திலும் ஓடிய பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும், சுவாச பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும், கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. தோல்விகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நம்மோடு இருப்பதால் சந்தோஷமா நமக்கு தேவன்